கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற பொறுப்புல அமர்த்துறாரு. சரி, அந்த பிரதிநிதி மேகதாட்டுல தடுப்பணை கட்டணும் பாரா, கட்ட வேண்டாம் பாரு, காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும் பாரா, தர வேண்டாம் பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? யார் பக்கம் பேசுவாரு? அந்த வெங்கட்டானா வெளிப்படையா ஒரு இடத்துல வாய் திறந்து மேகதாட்டுல தடுப்பணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கான தண்ணிய கொடுக்கணும் அப்படின்னு வாய் திறந்து பேசுவாரு. அந்த வெங்கட்டானா முழுக்க டி.கே. சிவகுமார், கர்நாடகத்தோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரோட ஆளுங்கிறாங்க. அந்த ஆளை கொண்டாந்து நீங்க தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படி நியமிச்சீங்கன்னா எந்த லட்சணத்தை இருக்கும்? கர்நாடகாரன் பார்த்து காரி துப்ப மாட்டானா, சிரிக்க மாட்டானா? கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை சிறப்பு பிரதிநிதியா போட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எந்த மாநிலத்திலாவது அந்த மாநிலத்தை சாராத ஒருத்தர் அல்லது அந்த மாநில மொழியா அறியாத ஒருத்தரை கொண்டாந்து அந்த மாநிலத்துக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிப்பாங்களா? இந்த கூத்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குது இந்த கேலி கூத்து.